அனைவருக்கும் வணக்கம். நான் யூடியூப்பில் உங்கள் பாலா பேசுகிறேன். நான் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சுருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு என்னென்னா, இப்போ ஃபுல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாமே ஒருத்தவங்க இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு ஆளை பார்த்தேன். அவங்க அப்பா அந்த 2 பொம்பளை பிள்ளை அப்பா இன்ஸ்டாகிராமில் சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆயின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாங்க. சரிங்களா? வீடியோ போட்டாங்க. ஏங்க அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு தனியார் ஆஸ்பத்திரியில் 3 லட்ச ரூபா ஆகுமா? ஏன் 3 லட்ச ரூபா ஆகுது? ஏன் நம்ம தனியாரில் பார்க்குறத ஏன் நம்ம கவர்மெண்ட் பார்க்கக்கூடாது? கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லையா? சொல்லுங்கள், அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லையா? ஏங்க நம்ம காசில் வரி வாங்குறாங்க, ஏன் அப்போ ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் பார்க்கக்கூடாதா? அப்போ கவர்மெண்ட்டில் பார்க்கக்கூடாதா? அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகும்னு ஆஸ்பத்திரிக்காரன் தனியார் ஆஸ்பத்திரி சொல்கிறான். ஏன் அதை நம்ம தனியில் பார்க்கக்கூடாதா? நம்ம கவர்மெண்ட் பார்க்கக்கூடாதா? என்னங்க தமிழ்நாடு வேஸ்ட் தாங்க. எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் வேஸ்ட் தான் சொல்லுவேன். நான் பாவங்க, அதெல்லாம் பிஞ்சு பிள்ளை. அந்த 2 பிள்ளை சொல்லுது, எங்கள் அப்பாவை எப்படி பார்க்க முடியலன்னு அந்த பிள்ளை சொல்லுது. நான் நாளைக்கு எனக்கு நடக்க போகுது, நானும் வீடியோ போடுவேன். ஆனால் ஒரு ஆள் எனக்கு வேண்டாம். அந்த பிள்ளைகள்லாம் அழுகுதுங்க, எங்கள் அப்பாவை எப்படி பார்க்க முடியல, 2 வேலையா அந்த அழுகுதுங்க. தனியாரில் பார்த்தா 3 லட்சங்க அங்கே. ஏன் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை பார்க்கக்கூடாதா? கவர்மெண்ட்டில் பார்க்கக்கூடாதா? அந்த மிஷின் ஃபுல்லாக வாங்குங்க, அந்த மிஷினை ஃபுல்லாக வாங்குங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு ஓட்டு போடுறீங்க? ஓட்டே போடக்கூடாதுங்க. நான் எங்களுக்கு ஓட்டு போட்டு என்னங்க ஆக போகுது? அவன் வரான், இவன் வரான், அவன் வரான்னு எதுக்கு ஓட்டு போடுறீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், ஓட்டே போடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எவனும் நல்லது பண்ண மாட்டான். கேட்டால் சீர்மிகு தமிழ்நாடு தான் 1 நம்பர் இருக்குது அப்படின்னு. போயா, எல்லாமே காசுக்கு தான் இது பண்ணுறாங்க, காசுக்கு தான் இது பண்ணுறாங்க, அடி போடுறாங்க. ஒன்றுமே இல்லை. நான் இதை வெளிப்படையாக சொல்லுவேன். இருக்கிறல ஆனால் பாலா, கேபி பாலா, லாரன்சன் அவங்கெல்லாம் குறை சொல்லி அவங்களாம் எல்லாம் உதவி பண்ணுறாங்க. நம்ம நாட்டு முதலமைச்சர் ஓட்டுக்கு மட்டும்தான் தக்க வச்சுக்கிறாங்க. அவங்க பேச்செல்லாம் இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை தான் அப்பா வாழ்க்கையை பார்த்து அழுவுதுங்க. யாருக்காவது மனித உணர்ச்சி இருக்கா? நான் இதுதான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்துக்கோங்க. நான் வீடியோ போட்டுருவேன். எவன் கொன்னாலும் கூட பரவாயில்ல, நான் அடுத்த வீடியோ போடுவேன். எல்லாமும் சேஃபாக இருங்க, நல்லா இருங்க. பாய்.